ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணிச்சத்தில் ஒரு மிஷனரி, இந்திய தேசத்திலேயே தோன்றின ஒரு மிஷனரி. அவருடைய பேர் என்னன்னா டொனால்ட் மெக்காவரன் அவர் பேரு. இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஒரு வட இந்தியர், நல்ல சயின்டிஸ்ட், ஒரு நல்ல பிரபலமானவர். இந்த சயின்டிஸ்ட் ஒரு நாள் பேசஞ்சர் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த அவங்களுடைய கிராமத்தை பார்க்கும்போது, கிராஸ் பண்ணும்போது பார்க்கும்போது அவருக்கு தோணுது, இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், சுவிசேஷம் சொல்லிட்டே நான் செத்து போனோம் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதே ஊர்ல நான் பதைக்கப்படணும் அப்படின்னு ஆசை இந்த மக்களுக்கு. ஏன்னா அவரு இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார், இந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, ஒரு கோதுமை மணியை போல நான் இங்க கனி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவரு அப்படிதான் மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார். நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்ச மனுஷன், பெரிய கோடீஸ்வரனா நினைச்ச மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறிட்டார். அவருடைய முழு எண்ணம் இந்த மக்களுக்கு எப்படியாகிலும் சுவிசேஷத்தை சொல்லிடணும், இயேசுவின் அன்பை சொல்லிடணும், ரட்சிப்பை சொல்லிடணும், மீட்பை சொல்லிடணும், பரிசுத்தத்தை சொல்லணும், பரலோக ராஜ்யத்தை சொல்லணும், இயேசுவின் முழு அன்பையும் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவருக்குள்ள பெரிய தாகம் உண்டாயிடுச்சு. ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தேவனுடைய பணிக்கு செய்ய ஆரம்பிச்சார். கிறிஸ்துவின் திருச்சபைகள் வேகமா வளர ஆரம்பிச்சார். இது போதாது, இந்த வேகம் போதாதுன்னு நினைச்சார். அதனால திருச்சபை வளர்ச்சி குறித்து நிறைய பேசினாரு, அதனுடைய ஆழங்களை குறித்து பேசினார், நிறைய பேருக்கு டீச் பண்ணாரு. அவருடைய ஸ்தாபனத்துக்கு திருச்சபை வளர்ச்சின்னே ஒரு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிட்டார் 1961. அது மட்டும் இல்லாம கலாச்சாரத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி, சுவிசேஷத்தை முக்கியத்துவப்படுத்தி, கலாச்சாரத்தை சீர்படுத்தி அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சார், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சார். இதனால நல்ல வளர்ச்சி உண்டா. அப்போ திருச்சபையின் வளர்ச்சி அதிகமா இருந்தபடி ஒரு அப்போஸ்தலராக பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அப்போஸ்தலன் அங்கங்க ஸ்தாபனங்களை ஆரம்பிச்சு, அங்கங்க இயக்கங்களை உருவாக்கி, நிறைய மிஷன் ஸ்தாபனங்களை உருவாக்கி பயங்கரமா செயல்பட ஆரம்பிச்சார். பைபிள் ஸ்டடி ரொம்ப அழகா எடுப்பாராம் அவரு. அப்போ அவருடைய பைபிள் ஸ்டடிஸ்ல நிறைய பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் தேடி வந்து அந்த வேத பாடத்தை கற்க ஆரம்பித்தார்கள். ஆயிரக்கணக்கானவரை ரட்சிப்பை நடத்தினார். 92 வயசுல தாங்க சேர்த்தாரு. 92 வயசுல 1990 தான் அவர் மரிச்சார். ஒரு பெரிய மகத்துவம், ஒரு பெரிய சுவிசேஷத்தினுடைய செயல் நடைபெற்றது. இன்றைக்கும் அவர் விதைத்த விதைகள் இந்திய தேசத்தை அசைச்சிட்டு தான் இருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு விதை விழுந்திருக்கு, அதுவும் யாருடைய உள்ளத்துல இருந்து வேலை செஞ்சுட்டார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளை நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? நான் வாழ்கிற வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்வோங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டொனால்ட் மெக்காவரனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அழகான பாரமுள்ள ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சயின்டிஸ்ட் ஜாபை விட்டுட்டு உங்களுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்து அநேகருக்கு போதித்த தேவ மனுஷனுடைய வம்சத்தை நினைப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவருடைய பாரங்கள் தான் இன்றைக்கும் வட மாநிலங்களில் சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறாப்பா. எங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை குறித்த பாரம், சுவிசேஷத்தை குறித்த பாரம் பெருகட்டும், ஜபத்தை குறித்த பாரம் பெருகட்டும். அந்த ஒரே ஸ்தோத்திரப்பா. சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தாகம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகளையும் வந்து பாரம் தாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye-bye.